சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கரூர்ல முதலமைச்சராக திரு விஜய் தன்னுடைய முதல் உரையை ஆற்றியிருக்கிறார். திருச்சி கிழக்குத்தான் அவர் ஆற்றிய முதல் அரசியல் உரை. சிஎம் ஆன பிறகு சட்டப்பேரவையிலையும் அரசியல் துணி பட நிறைய கருத்துக்களை சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு பவர் பேக் ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறார். அதோடைய ஹைலைட்ஸ் எல்லாம் நீங்கள் விரிவாக தந்தி டிவிலே பார்த்துருப்பீங்க. நம்முடைய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பழைய ரமேஷாக இருந்தால் ஃபயர் விடுவார். இப்போ நிறைய விமர்சனம் செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். ரமேஷ் சார், ஓட்டியோ. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கரூர் பொதுக்கூட்ட உரையில் கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து ஒரு புதிய கருத்தை அல்லது ஒரு புதிய பார்வையை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். அதாவது அரியலூர் கூட்டம் முடித்துவிட்டு பெரம்பலூர் கூட்டம் போகிற சமயத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருப்பதால் இன்னொரு நாள் அங்கு நீங்கள் போகலாம், இப்போது நீங்கள் போனால் அங்கு கட்டுப்படுத்துவது சிரமம் என்று காவல்துறை அதிகாரிகள் தவிர்த்ததாகவும் அந்த யோசனையை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் அதே மாதிரி கரூரில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் அல்லவா, நாமக்கல்லை நான் முடித்துவிட்டு புறப்படும் போதே சொல்லி இருக்கலாம் அல்லவா, உள்ளே வரை என்னை கொண்டு வந்து ஏன் விட்டிருக்க வேண்டும், ஏதோ இதன் பிறகு இப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கள், அப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கள் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சரான பிறகு அவர் கூறுகிற கருத்து, முக்கியமான கருத்து. இந்த சம்பவம் பற்றி சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐக்கு முன்னால் இன்றைய முதலமைச்சர் 2 முறை ஆஜராகி இருக்கிறார். இந்த கருத்தை ஏற்கனவே சிபிஐயிடம் அவர் தெரிவித்திருக்கிறாரா, என்னிடம் இப்படி பெரம்பலூர் கூட்டத்தின் போது இப்படி தெரிவிக்கப்பட்டது, அப்படி கரூரில் குறிப்பிடப்பட்டிருந்தால் நான் போயிருக்க மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறாரா என்பது தெரிய வேண்டும். தெரிவித்திருக்காவிட்டால் திரு விஜய் அவர்கள் தான் போலீஸ் துறைக்கு பொறுப்பேற்ற பிறகு இந்த கோணம் பற்றி தனக்கு தெரிய வந்திருந்தால் அதை இப்போது அந்த விசாரணை அமைப்பிடம் தெரிவிப்பாரா என்பது தெரிய வேண்டும். ஏன் சொல்லிருக்க மாட்டாரு, சொல்லலங்கிறதுக்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது இன் கேமரா தான் என்பது நமக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அவர் குடிமகனாக அல்லது உணவகையாளராக இன்றைக்கு பொதுவெளியில் இப்படி ஒரு பார்வையை அவர் வெளிப்படுத்தி இருப்பதால் அதை தெரிந்து கொள்ள பொதுவெளியிலே வெளிப்படுத்தியவர் சிபிஐல வெளிப்படுத்தி இருக்க மாட்டாரா? இன் ஆல் லைக்லினஸ் அதை செஞ்சிருப்பார் தானே? இன் ஆல் லைக்லிஹுட் அவர் இதை செய்திருந்தால் அதை தெரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இது ஒரு இதுவரை அவர் சொல்லாத ஆங்கிள். இதற்கு முன் எப்போதும் சொன்னாரா இது பற்றி, இந்த மாதிரி சொன்னாரா? விரிவா சொல்லல, பட் அது வந்து நாடகம், அதுக்கு ஒரு சதி அப்படின்னு பூடகமா சொன்னார். இப்போது போலீஸ் துறைக்கு அவர் பொறுப்பேற்ற பிறகு இப்படி அவர் தடுத்திருக்க முடியும் என்கிற கோணம் அவருக்கு எடுத்து சொல்லப்பட்டதா என்கிற கோணம் நாம் இதை யோசிக்கலாம். பட் நீங்க சொன்னது போல அவர் வந்து போலீஸ் துறையுடைய மந்திரியும் கூட. இப்போ கரூர் போலீஸ் நாடகம் ஆடியது பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் உடைய கருத்துக்கு ஏற்றார் போல செயல்பட்டது அப்படிங்கும் போது போலீஸ் அவர் இம்ப்ளிகேட் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு சிஎம் அவரால் நடவடிக்கை எடுக்க முடியுமா, நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது எனக்கு புரியல. ஏன்னா திஸ் மேட்டர் இஸ் சப் ஜுடிஸ். ஆகவே இந்த பேச்சில் அவருடைய பேச்சின் முக்கியமான பகுதி என்று பார்க்கிறேன். மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து கூர்மையாக அல்லது கடுமையாக விமர்சிப்பது என்பது தொடர்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை நடந்து கொண்ட முறையை மார்க் செய்திருக்கிறார். குதிரை பேரம் என்பதை மறுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எதற்காக குதிரை பேரம் என்ற விமர்சனம் எழுந்தது என்று சொன்னால், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்பட்டவர்களை இவர் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். எம்எல்ஏக்களாக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு வருகிறார்கள். அவர்களில் 2-3 பேர் மீது ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருப்பவர்கள் மீது தன்னுடைய அரசு எந்த விதமான தளர்வு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது என்ற ஒரு உறுதிமொழியை இந்த மேடையில் அளித்திருந்தால் வரவேற்றிருக்கலாம். கட்சியினுடைய தலைவர் யார், அவரை நோக்கித்தானே இந்த எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழும். யார்? முதலமைச்சர் தான். குறைந்தபட்சம் அவர்களுக்கு சீட்டு தரப்படாது என்பதையாவது இதுவரை எப்போதாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராவது அறிவித்திருக்கிறாரா? பிட்ரோக்கோ கிடையாது,
அவர்களுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் தரப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இப்போதாவது அறிவிப்பு வெளியிடப்படுமா? ஆகவே குதிரை பேர குற்றச்சாட்டு அலைவாக இருக்கிறது என்பதுதான் என் பார்வை. இவர் மேடையிலே அதை மார்க் செய்து விட்டு போவதால் அல்லது அதை கடந்து போக முயற்சிப்பதால் அந்த குற்றச்சாட்டு வலிவிழந்து. ஒரு பதில் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. வாஷிங் மிஷின் சொல்றீங்க, நீங்க தான் வெண்டிங் மிஷின், எவ்வளவு கரப்டா இருந்தீங்க, பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்னு இந்த ஒரு அதையெல்லாம் தெரிந்துதான் புரிந்துதான் மக்கள் வாக்களித்து ஏற்கனவே இருந்த ஆட்சி அகற்றிற்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை அளித்து இருக்கிறார்கள். இந்த பார்ட்டி ஃபண்ட் முறை முற்றிலும் ஒழிந்திருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு யாரும் பணம் கொடுக்காதீங்க சொன்னதுமான குதிரை பேர குற்றச்சாட்டு சம்பந்தமான என்னுடைய கருத்தை நான் இன்னும் முடிக்கவில்லை. குதிரை பேர குற்றச்சாட்டு தோழமை கட்சிகளாலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மாதிரி ஆட்களை உள்ளே எடுத்துக் கொள்வதற்கு முன் கவனம் தேவை என்று சொல்லி இருப்பவர்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள். அதை அலட்சிப்படுத்தி விட முடியுமா? திருமா கூறியிருப்பதையோ இடதுசாரிகள் கூறியிருப்பதையோ அலட்சிப்படுத்தி விட முடியுமா? இவர்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள், எடுத்துக்கொண்டது தவறு என்று கார்த்தி சிதம்பரம் கூறுகிறார். ஆக முதலமைச்சர் ரொம்ப நைஸா திமுக மட்டும்தான் விமர்சிப்பதை போல கடந்து போக முற்படுகிறார். அவ்வாறு முற்படுவதை ஏற்க இயலாது. ஓகே, ஒரு ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன் அப்படின்னு அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறார். யாரும் லஞ்சம் கொடுத்துடாதீங்க, கொடுத்தவங்கள சும்மா விட்டுற மாட்டோம் அப்படிங்கிறார். அது வந்து எந்த ஒரு முதலமைச்சரும் இதுக்கு முன்னாடி யாரும் லஞ்சம் எல்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க, லஞ்சம் வாங்கினவங்கள சும்மா விட்டுற மாட்டோம், பத்திரமா நாங்க சேர்த்து வச்சுக்கோன்ற மாதிரி ஒரு மெசேஜா என்னன்னு தெரியல. இல்ல, ஒரு சிஎம் சொல்றாரு அப்படிங்கும் போது இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது இந்த பொலிட்டிக்கல் லேயர்ல இருந்து இன்னைக்கு சாதாரண பியூன் அளவுல வரைக்கும் புறையோடி இருக்குங்கிறத பார்க்கிறோம். அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுப்பதா நீங்க வரவேற்க முடியாதா? லஞ்சம் எல்லா நிலையிலும் அகற்றப்பட்டால் முதல் ஆளாக நான் வரவேற்பேன். இப்போது வரை மேல்நிலையில் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் கீழ்நிலைகளில் லஞ்சம் இன்னமும் இருக்கவே செய்கிறது. தினந்தோறும் பத்திரிகை செய்திகளை படிப்பவர்களுக்கு அது தெரியும். தாசில்தார் கைது, வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கைது, சப் இன்ஸ்பெக்டர் கைது என்று வந்து கொண்டிருக்கிறது. அது முன்பும் நடந்தது. முன்பு அந்த லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் பிடிபடாமல் இல்லை. முன்பும் பிடிபட்டார்கள், இப்போதும் பிடிபடுகிறார்கள். அவர்கள் மட்டுமே பிடிபடுகிறார்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்கள் பிடிபடுவது இல்லை. ஆகவே சார் பிரிவு அலுவலகத்திலோ வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலோ லஞ்சத்தை முற்றிலும் ஒழித்துவிட முடியும் என்று நான் நம்பவில்லை. இந்த சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து அரசு மருத்துவமனைகளிலிருந்து சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதை அவ்வளோ எளிமையா ஒரு சில மாதத்துல ஒழிச்சிட முடியுமாங்கிறது ஒரு தனி விவாதம். பட் ஒரு சிஎம் லெவல்லேருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதில்லை லஞ்சம் கொடுக்காதீங்க, அதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா டிஸ்கரேஜ் பண்ணி கேட்டதில்லை. ஸோ பொதுமக்களும் எம்போல்டன் ஆவாங்க, அதை மறுப்பாங்க, மறுதளிப்பாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கல்ச்சருக்கு இதை ஒழிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமிடப்படுது அப்படிங்கிற அளவுல நம்ம இதை பாராட்டணும் தானே? நிச்சயமாக ஊழல் சகித்துக் கொள்ளப்படாது, குறிப்பாக மேல்மட்டத்தில் ஊழல் இருக்காது என்கிற நம்பிக்கையை திரு விஜய் அவர்கள் கிடைத்திருக்கிறார். நான் மறுக்கவில்லை. ஆனால் 50 நாள் இப்படி இருந்ததனாலேயே இதை உடனடியாக ஸ்லாகித்து விட நான் தயாராக இல்லை. உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகி இருந்து 1980 அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு லஞ்ச புகார் ஒரு மந்திரி மீது கிடையாது என்பதை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ விஜய் அவர்கள் வந்துதான் ஊழலை ஒழித்தார் என்பதல்ல. எம்ஜிஆர் அவர்களுடைய முதலில் பதவிக்காலத்தில் முதலமைச்சர் தொடங்கி கடைசி அமைச்சர் வரை ஒரு ஊழல் புகாருக்கும் ஆட்படவில்லை என்பதை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்கள், வேலு அவர்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸ் மேல நடக்கக்கூடிய ஊழல் வழக்குகள், குற்றச்சாட்டுகள் பத்தியும் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேசி இருக்கிறார், நிறைய பயன்கள் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறது என்று இவர் மட்டும் சொல்லவில்லை. விருமல் குமாரும் தோண்டி எடுத்திருக்கிறேன் என்கிறார். ஆரோவர்ஜுனாவும் தோற்று புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் வேலையோடு நிறுத்திக் கொள்ளார்கள். வழக்கு தொடர்ந்து தொடர் நடவடிக்கைகளுக்கான வேலையை
செய்யுங்கள், சட்டத்தின் லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரட்டும் என்றுதான் நானும் கேட்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிஜேபியை எப்படி அணுகிறாருன்னு பார்க்குறீங்க? ஒரு இடம் தான் நம்ம பார்க்க முடியுது, டீலிமிட்டேஷனில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நிலைப்பாட்டை ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு. ஆனால் இவங்க பிஜேபியோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, யார் கதவை தட்டினாங்க அப்படின்னு திமுகவை மறைமுகமாக சாடுறார். சாஃப்ட் ஆன் பிஜேபி அப்படிங்கிற விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? பாஜக சாஃப்ட் அப்ரோச் செய்கிறது என்பது நான் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கண்மூடித்தனமான பாஜக எதிர்ப்பில் தான் இருக்கிறது. இடதுசாரிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். கண்மூடித்தனமான பாஜக எதிர்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளை தழுவிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதிலிருந்து மாறுபட்டு செயல்படுவார் என்று நான் நினைக்கவில்லை. இல்லை, முதலமைச்சர் நினைத்திருந்தா திமுக சொல்ற மாதிரி கவர்னர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கூட்டியிருக்க முடியுமே. கூட்டலைங்கிறதா விமர்சனமாகவும் இல்லை பார்வையாகவும் டிபெண்டிங் ஆன் வேர் யூ லுக் அட் இட் ஃப்ரம் வைக்கப்படுது. நீங்க இயல்பா பார்த்திருப்பீங்க திரு ஸ்டாலினுடைய உரையில பிஜேபி திட்டாம ஒரு உரை இருக்குமா? அட்லீஸ்ட் ஒரு 50% அதான் இருக்கும். பாஜக எதிர்ப்பு அரசியலை தான் விஜயும் அப்படி முன்னெடுத்தால் தான் உடனிருப்பவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே அவருடைய பயணமும் எதிர்ப்பு திசையில் தான் இருக்கும். அவ்வளவு கூர்மையா இருக்கா என்ன? எந்த அளவு இருக்கிறது என்பது நல்ல விஷயம். இப்போ தொகுதி மறுவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்று திரும்ப திரும்ப கூறிய பிறகும் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? சார், அவர் தொட்டுட்டு போறார் சார். நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய உரையை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 to 50%, சில சமயம் ஒரு 70% அளவுக்கு கூட பாஜக விமர்சனம் தான் அரசியல் உரைகள் ஒப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு திரும்ப கேள்வி எழுப்பதே தவறு என்று நான் நினைக்கிறேன். திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக அரசோ செய்த தவறுகளுக்கு அல்லது தவறான முடிவுகளுக்காகத்தான் மக்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து இவர் எப்படி மாறுபட்டு இருக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டுமே தவிர வெறும் பேச்சை வைத்துக் கொண்டு பாராட்டு மழை பொழிய நான் தயாராகவில்லை. நன்றி ரமேஷ். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.